Everyone, welcome to Mom's Secret. Hope you guys are doing good. இன்னைக்கு நம்மளோட டே 2 ஆஃப் த க்ரூஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டே 1 க்ரூஸில் நம்ம எப்படி போட் பண்ணோம், அதுக்கப்புறம் சேலவே பார்ட்டி அண்ட் நைட்டு வந்து பலூன் ட்ராப்ஸ், இது எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஒரு 5:30 இருக்கும் போது ஐலாண்ட் கிட்ட நெருங்கிட்டு இருந்தோம். 7:30க்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பை வந்து டாக் பண்ணிட்டாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம டெக் 11ல் இருக்கிற சாப்ஸ்கில் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே என்டர் ஆனோடனே ரூம் நம்பர் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சீட்ஸ் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் வந்து க்ரௌடடாக இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஆம்லேட் சாப்பிட்றனால வெஜிடபிள் ஆம்லேட் அண்ட் ஃப்ரூட் பிளாட்டர் தான் எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் பசங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அண்ட் பேன்கேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டேக் ரொம்பவே ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் சீ ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோடய வெஜிடபிள் ஆம்லேட்டும் சர்வ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து சீஸ் ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. இது கூடவே வந்து ஹேஷ் ப்ரௌனும் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்ஸ்கில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜோவானஸ் டேபிள்னு இன்னொரு ரெஸ்டாரண்ட்டும் இருந்துச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் 6லேருந்து 9:30 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குமா. ஸோ இது ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்னால நம்ம இங்கே ஓஜி பீட்சா பாஸ்தாலாம் ட்ரை பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொக்கோ கேக் கிளம்பியாச்சு. ஸோ பசங்க எல்லாருமே ஸ்விம் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. லிஃப்ட்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கேங்வே எக்ஸிட் ஹியர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதை ஃபாலோ பண்ணிகிட்டே போனாலே நம்ம வந்து வெளியே போயிடலாம். மெயினாக உங்களோட க்ரூஸ் கார்டு வந்து கையிலேயே ஹேண்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா வெளியே நம்ம போகும்போது நம்மளை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. உள்ளே என்டர் ஆகும்போதும் நம்மளை செக் பண்ணி தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரி பண்ணிட்டு வந்த பாஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து பேக்கில் நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. அண்ட் இங்கேயுமே வந்து சேஃப்டி லாக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போய் நம்ம வச்சுக்கலாம். ஸோ உள்ளே வர டைம் பார்த்திங்கன்னா 5 PM போட்டிருக்காங்க. ஸோ 5 o'clock நம்ம வந்து திரும்பி க்ரூஸில் வந்து என்டர் ஆகிருக்கணும். ஒரு வழியாக எக்ஸிட் தேடி வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டவல்ஸ் வந்து வாங்கிட்டு போகலாம். உங்களோட க்ரூஸ் கார்டை நீங்கள் காட்டி உங்களுக்கு எத்தனை டவல் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா திரும்பி அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். இங்கே தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு கிடையாது. நிறையா வந்து டவல் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கேயுமே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது டவல் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ஷிப்குள்ளேயே இருந்துட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுவும் 2 சைடும் அழகாக வந்து டாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது நடுவில் நம்ம நடந்து போகிறத பார்த்தாலே ஏதோ ரொம்ப குட்டியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுலேயும் இந்த 2 சைடு ரோப் கட்டி வச்சுருக்கிறத பார்த்தோன்னே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் டெஸ்டினேஷனில் வர சீன்ஸ் மாதிரியே எனக்கு ஞாபகம் வருது, அது கிட்ட மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வீக் வெதர் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மழைன்னு போட்டிருந்துச்சு. ஸோ மழையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை ஷிப்லேருந்து இறக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு சும்மா ஷிப்லேயே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போயிருக்கிற மாதிரி இருந்திருக்கும். நல்ல வேளை வெதர் மூவ் ஆனனால பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இதுக்குள்ளே என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து வாட்டர் பார்க் போகிற என்ட்ரன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து பீச்சுக்கு போகிற என்ட்ரன்ஸ். ஸோ இந்த வாட்டர் பார்க்கில் இருக்கிற இதுதான் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்லைட். இதோட பேர் வந்து டேர் டெவில் பீக். இது வந்து 135 feet டாலாம். ஸோ இதுக்கெல்லாம் போகணுன்னா கண்டிப்பாக பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் ஜியா வந்து அதுக்கெலாம் அலோடு இல்லைன்றனால நாங்கள் வந்து பீச் இந்த வாட்டி பிக் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீச்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு போகிறதுக்காக நம்ம ட்ராம் எடுத்திருக்கோம். இதோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜிப்லைனும் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹார்பர் பீச், ப்ரீஸி பே அட் சில் ஐலாண்ட், அதுக்கப்புறம் சவுத் பே பீச், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீச்சஸ் இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி போகிறது வந்து சவுத் பே பீச். ஆக்சுவலாக இந்த பீச்லேயும் சில் ஐலாண்ட்லேயும் நம்ம ஸ்னார்க்லிங் பண்ணலாம். ஸோ லைவாக நம்ம ஃபிஷ்ஷை வந்து பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கோம்.
நார்மலாக நம்ம பீச்சுக்கு போகணுன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஐலாண்டுக்கு வரவங்களுக்கு சில சன்ஸ்க்ரீன்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா காரல் லீஃப்லாம் வந்து செத்துரும் அப்படின்றதுக்காக. நாங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோன்னா ப்ளூ லிசார்ட் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணோம். அது வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எல்லா பீச்சஸ்லேயும் வந்து லைஃப் கார்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஜாக்கெட்டும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு எல்லாரோட சைஸ்லேயுமே. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோழி நிறையா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வந்து கோழி ரொம்பவே ஃபேமஸாக. கொஞ்சம் தூரம் வரைக்கும் வாட்டர் வந்து ரொம்ப டீப்பாக இல்லை. ஸோ பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங் என்னென்னா ரொம்ப கிட்டவே வந்து எங்களுக்கு ஃபிஷ் எல்லாமே தெரிஞ்சுது. ஸோ உடனே என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு கோப்ரோவோட இறங்கிட்டாங்க. ஸோ அவங்க எடுத்த இமேஜஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் கலரில் வந்து நாங்கள் மீன் பார்த்தோம். அதுலேயும் ப்ளூ கலரில் ஒரு மீன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது கேப்சர் பண்ண தான் ரொம்ப டைம் ஆச்சு. கொஞ்சம் தூரம் போனால் தான் நம்மளுக்கு வந்து ஃபிஷ் எல்லாம் பார்க்க முடியும்னு நினச்சோம். பட் ஆனால் ரொம்ப கிட்டக்கவே வந்து ஃபிஷ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. தண்ணியில் இருந்தால் டைம் போகிறதே தெரியாது. டைம் பார்த்திங்கன்னா 2:00 ஆகிடுச்சு. சார் ஒரே பீச்சில் இருக்காமல் வேறு ஒரு பீச்சுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து ஹார்பர் பீச்சுக்காக போயிட்டுருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு பசி வந்தனால இங்கே வந்து மொக்ஸரல்லா ஸ்டிக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கினோம். இங்கே வந்து ஸ்ட்ராலரும் ஆக்சசபிளாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பீச் மண்ணில் ஈஸியாக புஷ் பண்ணுற மாதிரியான டயர்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ பசங்க வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்ட்ராலரில் வச்சு தள்ளிட்டு போயிடலாம். இங்கே வந்து 2 வே இருக்குது. ட்ராம்லேயே நம்ம போகலாம், இல்லைனா நம்ம நடந்து போகிறது இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ரூட்டில் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு போகும்போது. அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா அப் வேன்ட்டு ஹாட் ஏர் பலூன் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து ஹார்பர் பீச்சுக்காக நடந்து வந்துட்டுருந்தோம். இதுக்குள்ளவே நிறைய பீச்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைடவே பீச்சுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து அடல்ட்ஸ் ஒன்லி ஏரியாவாம். அது வந்து ஒரு ப்ரைவேட் பீச். அங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக், ஃபன், டிஜே இந்த மாதிரியான ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கோகோ பீச் கிளப் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அப்புறம் ஓசஸ் லகூன் ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஹார்பர் பீச்சுக்கு பின்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில் அவுட் ஐலாண்ட், சவுத் பே பீச் இப்போ நம்ம போனது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீச்சு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வியூஸில் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு கபானா சூஸ் பண்ணி அங்கே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நம்ம வந்து ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணுன்னா இந்த த்ரில் வாட்டர் பார்க்கில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த கோகோ கேல இருந்துச்சு. கோகோக் பீச் கிளப்புன்றதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் பூல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது வந்து ஹார்பர் பீச்சுக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொன்ன பார்த்திங்களா. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்குமே வந்து ஸ்ப்ளாஷ் பே ஏரியாவும் வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான சின்ன ஸ்லைட்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்ப்ளாஷ் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா ஏஜையுமே வந்து கவர் பண்ணுற மாதிரியான செட்டப்பில் தான் இந்த கோகோக்கே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்படியே நடந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா கோகோ கேவ் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் இங்கே நின்று அழகாக எடுத்துக்கலாம். நாங்கள் திரும்பி ஹார்பர் பீச்சுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம க்ரூஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வந்து 5 o'clock போட் பண்ணுன்றனால ஸோ இங்கே இருந்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம திரும்பியும் டைம் ஆகிடுச்சுன்னா நம்ம டக்குன்னு ட்ராம் எடுத்துகிட்டு நம்ம க்ரூஸ்க்கு போகிறதுக்காக. பீச் என்ட்ரன்ஸில் தான் வந்து ட்ராம் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து உட்காந்துட்டாலே போதும். எவ்ரி 15 minutes வந்து ட்ராம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம வேணுன்றப்ப நம்ம ஏறி போய் வேறு பீச்சுக்கு போகிறதுனா போய்க்கலாம். இல்லைனா நம்ம க்ரூஸில் போய் போட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அங்கேயும் நம்மளை போய் விட்டுருவாங்க.
இங்கேயும் ஒரு 1 ஹவர் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே நம்ம க்ரூஸ்க்கு கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பும் போது இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் வந்து லன்ச்சும் வந்து இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. டெசர்ட்க்கு வந்து சாக்லேட் சிப் குக்கீஸ், ப்ரௌனீஸ், ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் சாலட், பர்கர் பன், அதுக்கப்புறம் சாசேஜஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லன்ச்சும் வந்து இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. பட் ஆனால் 3 o'clock இதுவும் க்ளோஸ்டு. ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரத்தை இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே திரும்பி க்ரூஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி பே பீச்சில் வந்து மொக்ஸரலா ஸ்டிக், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் சாப்பிட்டனால அதுவே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே இப்போ கிளம்பி க்ரூஸ்க்கு வந்து போயிட்டுருக்காங்க. நாங்கள் அங்கேருந்து நடந்து வந்து ஸ்ட்ராலரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ராம் எடுத்து நாங்கள் க்ரூஸ்க்கு வந்து போயாச்சு. ஜியா வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர் பீச்லேயே தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அங்கேருந்து நாங்கள் க்ரூஸ் போகிற வரைக்கும் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் உள்ளே என்டர் ஆனவுடனே கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எங்கள் 4 பேரையும் அலோவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரி பண்ணிட்டு வந்த பேக் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளக்கே வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ எலிவேட்டரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன டேன்றது அதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே என்டர் ஆனவுடனே ரூம் எல்லாத்தையும் அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு க்யூட்டாக ஒரு டாக் வந்து டவல்லே பண்ணி வச்சுருந்தாங்க சபரி அண்ணா. நாங்கள் எல்லாம் திரும்பி ஷவர்லாம் பண்ணதுக்கப்புறம் திரும்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா ஹாலோவின் காஸ்டியூம்ஸ் வந்து போடணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படி இல்லைனா ஒயிட் ஆர் பிளாக் வந்து ஃபேமிலிஸ் வந்து போடணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பிளாக் சூஸ் பண்ணியிருந்தோம். அப்படியே வர வழியில் பார்த்திங்கன்னா சாபர் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். இது ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து மெக்சிகன் டிஷ்ஷான கெசடியா, டாக்கோ, பொரிட்டோஸ் இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே ட்ரை பண்ணலாம். அப்படியே அங்கேருந்து நடந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக நம்ம ரூம்லேருந்து பார்த்துட்டு இருந்த போ ஏரியாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்த பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா டைட்டானிக் மூவியில் ஜாக் அண்ட் ரோஸ் வந்து இங்கே நிற்கிற ஃபோட்டோ போஸ் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். பட் ஆனால் இங்கே அந்த போஸ் எடுக்கக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து நம்மளோட ரூம் வந்து கரெக்டாக சென்டர் ஆஃப் த வியூவில் இருக்குது. அதுக்கப்புறம் டெக் 5க்கு வந்து ராயல் ப்ராமினாடில் தான் நடந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹாலோவின் காஸ்டியூம்ஸ் போட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்புகிற இடம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வேணான்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கப் கேக் கப்போர்டில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. என்னென்னா நம்மளுக்கு வந்து எப்படி கப் கேக் பண்ணுறது அப்படின்றது டீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் கப் கேக் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண விடுவாங்கன்னு. பட் ஆனால் கப் கேக்ஸ் எல்லாம் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற ஐசிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்றதை சும்மா டீச் பண்ணாங்க. அதுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து குக்கீஸ், அதுக்கப்புறம் பேஸ்ட்ரீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப் சுகர் பீச் அப்படின்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள்ளே பசங்க என்டர் ஆகிட்டாங்க. பசங்களுக்கு ஐஸ்கிரீம்னாலே சொல்லவா வேணும். அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு ட்ரை பண்ணேன். பட் இதில் வந்து வெறும் திராமிசு மட்டும்தான் நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிடும் போது எனக்கு ஜஸ்ட் நார்மல் காஃபி ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருந்துச்சு.
நீங்கள் ராயல் கரீபியனோட ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ எந்தெந்த டைமுக்கு என்னென்ன ஷோ இருக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கேம் ஷோ 60 செகண்ட் ஆர் லெஸ் அப்படின்ற ஒரு கேம் ஷோவில் தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி 60 செகண்ட்ஸ்குள்ளே அவங்க கொடுக்குற டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டின்னர் டைம் வந்தாச்சு. ஸோ மைக்கேல் ஆஞ்சலோ தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ 8:30க்கு நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. ஸ்டார்டருக்கு பார்த்திங்கன்னா நான் ஜுக்கினி அரான்ச்சினி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் பிக்கி ஈட்டர். எனக்கு நான்வெஜ்ஜில் லைட்டாக ஸ்மெல் வந்தால் சாப்பிட பிடிக்காது. ஸோ அதனால் மஷ்ரூம் ரிசார்ட்டோ தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரைட் சிக்கன் வித் ஸ்பெகடி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஷெஃப் ஸ்பெஷலான லேம் மீட் பால்ஸ் வித் ரைஸ், அதுக்கப்புறம் ரோட்டி அண்ட் பாப்பெட் சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் பக்கத்தில் நின்று அது ரெட்டிஷாக இருக்கும் உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நேற்று வந்து நான் ஃபுட்டு ஒழுங்காக சாப்பிடலை. ஸோ அதனால் என்னோடய ஷெஃப் வந்து இன்றைக்கி திரும்பியும் கேட்டாங்க, டு பி ஹானஸ்ட் நல்லா இருக்குதான்னு கேட்டாங்க. நான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பசங்க பயங்கர டயர்ட். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஜாராவும் தூங்க ஆரம்பிச்சிட்டா, ஜியாவும் தூங்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து நான் 10 o'clock வந்து ரூமுக்கு போயாச்சு. ரூமுக்கு போனோடனே பார்த்திங்கன்னா திரும்பியும் ரூம் எல்லாம் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பென்குயின் வேறு செஞ்சு வச்சுருந்தாங்க. அவ்வளோதான். என்னோடவே நீங்கள் இந்த டே டு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். என்னோட கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போடுவேன். அண்ட் டெய்லியும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹெல்த்தி ரெசிபீஸ் அண்ட் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். Day 3 வீடியோ இஸ் கம்மிங் சூன். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். See you on next video. Take care. Bye.